அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்ற தேர்வுல டிரைவர் பணிக்கு விண்ணப்பித்து டிரைவர் பணியில எழுத்து தேர்வில் வெற்றி பெற்று அதுக்கு பிறகு திறனறி தேர்வுக்கு சென்று வந்த பிறகு உங்களுக்கு நேர்காணல் அப்படின்னு ஒன்று நடத்துவாங்கங்க. அந்த நேர்காணலுக்கு செல்லும் பொழுது உங்களிடம் நேர்காணலில் என்னென்ன கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பல வீடியோக்களை நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் டிரைவர் எக்ஸாமுக்கு என்ன மாதிரியான நேர்காணல் வினாக்கள் அமைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு டிரைவர் போஸ்டிங்க்கு வந்து விண்ணப்பிச்சு நீங்கள் நேர்காணல் வரைக்கும் வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் முதல்ல வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இந்த நேர்காணல் பேனல்ல நீங்க போய் அமரும் பொழுது முதல்ல செல்ஃப் இன்ட்ரோ இருக்கும். அந்த செல்ஃப் இன்ட்ரோ எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பல வீடியோக்கள்ல சொல்லிட்டு இருக்கோம். மார்க் இன்டர்வியூ நடத்திட்டு இருக்கோம். அது மாதிரி உங்களுக்கு வகுப்புகளில் கலந்துக்கணும்னு தோணுச்சுன்னா கீழே ஒரு தொடர்பு எண் வரும், கலந்துக்குங்க. இல்லை வீடியோ பார்த்து கத்துக்கிறேன் அப்படின்னாலும் கத்துக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினசரி நீங்கள் செய்தித்தாட்களை ரீட் அவுட் பண்ணிக்கிட்டே வரணுங்க. ஏன்னா அதுல இருந்தும் கேள்விகள் நிறைய வரதான் செய்யும். ஸோ அதுக்கப்புறம் டிரைவர் பணிக்கு நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா மோட்டார் வெஹிக்கிள் ஆக்டில் இருந்து சில ஏரியாவில இருந்து கொஷின்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்ன ரீசன்னா இப்போ வந்து ஒருத்தர் ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்ணுறாருல்லப்பா, அவருக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபைன் பண்ணுறாங்க. அந்த ஃபைனை வந்து எந்த ஆக்டு கீழே பண்ணுறாங்கன்னு கேட்க வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி ஏன்னா இப்போ நம்ம ஒரு டிரைவராக இருக்கிறோம் அப்படின்னா நம்ம பலவிதமான போக்குவரத்து விதிமீறல்களை பண்ணியிருந்து அதுக்கு நமக்கு ஏதோ ஒரு ஃபைன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபைனை வந்து என்ன சட்டத்தின் அடிப்படையில் அவங்க பண்ணியிருக்காங்கன்றது கூட நம்ம லாஜிக்காக தெரிஞ்சிருக்கணும்னு அவங்க நினைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால அது மாதிரியான வினாக்களுக்கு ஒரு சில முக்கியமான வினாக்கள் கொடுக்குறோம். இது மாதிரி வந்து ஒரு 100 கணக்கான மோட்டார் வாகன இந்த பெட்டி கேசஸ் இருக்கு. இந்த பெட்டி கேசஸை பற்றி உங்களுக்கு முழு தகவல்கள் வேணும்னா வகுப்புகள் நடந்துகிட்டு இருக்கு. அதில் கலந்துக்குங்க, உங்களுக்கு தெரிஞ்சிடும். இருந்தாலும் இதில் இருக்கிறது ரொம்ப முக்கியமான வினாக்கள், அதை மட்டும் பாருங்க முதல்ல. ஸோ அதனால டிரைவர் பணிக்கு நேர்காணலுக்கு செல்பவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான வினாக்கள் கேட்க வாய்ப்பு இருக்கு. இதை எதுல இருந்து கேட்குறாங்க அப்படின்னா மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட், மோட்டார் வாகன சட்டம், இதெல்லாம் பெட்டி கேஸ்ன்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன கேசஸ் தான். ஸோ இதுக்கான செக்ஷன் என்ன, ரூல்ஸஸ் என்ன அப்படின்றது தான் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ முதல்ல பாருங்க, ஏர் ஆன் அப்படின்னா காற்று ஒலிப்பான். ஸோ ரொம்ப லவுடா என்ன பண்ணுவோம் அப்படின்னா சில லாரியில, டாடா ஏசியில், அதுக்கப்புறம் பஸ்ஸில் இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப அதிகமாக வேல்யூம் இருக்கிற ஒரு ஹாரன் அடிக்கிற ஒரு சிஸ்டம் வச்சுருப்பாங்க சில வெஹிக்கிளில். அப்போ அதை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விதி 402 கீழே ஃபைன் பண்ணுறாங்க. ஓகேங்களா, விதி 402 கீழே தான் அதை வந்து ஃபைன் பண்ணுறாங்க. ஸோ அடுத்ததா இப்போ நம்ம பல பேர் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா சின்ன பசங்கள்கிட்ட கூட 18 வயதுக்கு கீழ்பட்டவர்களுக்கு மைனரில் வராங்க, அவங்களுக்கு வெஹிக்கிளை கொடுத்து ஒரு 2 வீலரை கொடுக்குறோம் இல்லை கார் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க ஓட்டிட்டு போகிறாங்க. அப்போ அது என்ன கேஸில் வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா விதி 4 மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் உட்பிரிவு 181 வரும். ஸோ அடுத்தது சில பேர் வந்து இப்போ மாட்டு சந்தைக்கு போவாங்க, இல்லை ஆட்டு சந்தைக்கு போவாங்க. அப்போ விலங்குகளை வந்து வண்டியில் ஏற்றிட்டு வருவாங்க ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு. அப்போது விலங்குகளை ஏற்றி செல்லுதல் அப்படிங்கிறது அனிமல் கேரிங்கில் வரும். ஸோ அப்போ இது வந்து என்ன ஆக்டில் வருது அப்படின்னா விதி 237 வருது. அடுத்தது மோசமாக முந்துதல், பேட் ஓவர்டேக்கிங். ஸோ ஒரு சில இடத்துல வந்து நம்ம ஓவர்டேக் பண்ணக்கூடாதுன்னு இருக்கும். முன்னாடி போகிற டிரைவருமே அதுக்கான சிக்னல் காமிச்சிருப்பாரு, இந்த இடத்துல ஓவர்டேக் பண்ணாதீங்கிற மாதிரி சிக்னல் காமிச்சிருப்பாரு. இல்லை சிக்னலே காமிக்காமல் இருக்கிறாரு, நம்ம ஓவர்டேக் பண்ணிடுறோம் அப்படின்னா அங்கே விபத்து நடக்கல, பட் ஆனால் அது ஒரு மோசமான ஓவர்டேக். அந்த இடத்துல நீங்கள் அப்படி நடந்துகிட்டதுனால என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, என்ன ரூல்ஸின் கீழே உங்களுக்கு ஃபைன் பண்ணுவாங்கன்னா விதி 112 கீழ் உட்பிரிவு 183 கீழ் கொண்டு வருவாங்க. அடுத்தது நமக்கு தெரிஞ்ச ஒன்று தான், செல்போன் பேசிக்கிட்டே வாகனத்தை ஓட்டுறது செல்போன் டிரைவிங்ல வரும். இது விதி 21/25 உட்பிரிவு 177 மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட்ல வருதுங்க. அடுத்தது ஒன்வே, ஒரு வழிப்பாதை, பிரிவு 411 வருது. அடுத்தது சரக்கு வாகனங்கள்ல மனிதர்களை ஏற்றி செல்வது. இப்போ சில டாடா ஏசியில் மனிதர்களையே ஏற்றிட்டு போறாங்க இல்லையா. ஸோ அப்போ அது வந்து சரக்கு வாகனமாக ஆகுது. அதில் மனிதர்கள் ஏற்றிட்டு போகிறது தவறு. அதனால கேரிங் பர்சன் ஆன் தி குட்ஸ் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆக்ட் வந்து எது என்ன வருதுன்னா விதி 237 உட்பிரிவு 177 மோட்டார் வெஹிக்கிள் ஆக்டில் வருது. அதுக்கப்புறம் ட்ரங்க் அண்ட் டிரைவ் இருக்கு இல்லையா, குடிபோதையில் வாகனத்தை ஓட்டுறது எந்த பிரிவின் கீழே கேஸ் பதியப்படுதுன்னா பிரிவு 185 கீழே கேஸ் பதியப்படுது.
அதுக்கப்புறம் அதிக புகையை வெளிப்படுத்துறது அப்படின்னா எமிட்டிங் எக்ஸஸ் ஸ்மோக் அப்படின்ற ஒரு ஆக்ட். ஸோ அது வந்து விதி 115 உட்பிரிவு 177 மோட்டார் ஆக்டில் வருது. ஸோ அதுக்கப்புறம் சில பேர் நம்பர் பிளேட்லேயே ஏதாவது கட்சியோடைய சின்னம் அல்லது ஏதாவது ஒரு பிக்சர் ஏதாவது ஒட்டி வச்சிருக்கலாம், இல்லை அதையே வந்து வேற மாதிரி ஏதாவது டெக்கரேட் பண்ணி அது நம்பர் மாதிரியே தெரியாது. இப்போ 8055 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த 8 B மாதிரியும் 0 O மாதிரியும் 5 வந்து SS மாதிரியும் போட்டுருவாங்க, பாஸ் அப்படின்னு போட்டுருவாங்க. அப்போ அது மாதிரி ஒரு நம்பர் பலகையில் கலைநயத்தோடு எதையாவது பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுவும் ஃபைனில் தான் வரும். அதனால ஃபேன்சி நம்பர் பிளேட்டு இதுக்குமே ஃபைன் உண்டு. ஸோ இது விதி 50ல் வரும். ஸோ இது மாதிரி இன்னும் பல சட்டங்கள் இந்த மோட்டார் வெஹிக்கிள் ஆக்டில் இருக்குங்க. ஸோ இதெல்லாம் நீங்களே கலெக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டாலும் தெரிஞ்சுக்கிட்டு போங்க. ஸோ அடுத்து இது மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவை சந்திக்கிறேன். நன்றி.